இந்த நாளிலும் தேவனுடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ளும்படியாக அவர் செய்த பெரிதான கிருபைகளுக்காக அவரை நன்றியுள்ள இருதயத்தோடு கூட துதிக்கிறேன். ஆழமான வேத பாட வகுப்புகளுக்கு வந்திருக்கக்கூடிய ஒவ்வொரு அன்பு சகோதர சகோதரிகளை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். எத்தனை பேர் சந்தோஷமாக இருக்கிறீங்க? ஆமென். கர்த்தருக்குள் சந்தோஷமாக இருப்பதே நம்முடைய பலன் என்று வேதம் சொல்லுகிறது. ஆகையினால சத்தியத்தை நம்ம எப்படி தாங்க கேட்கணும்? சந்தோஷமாக நம்ம கேட்கணும். சரிங்க, இன்றைக்கு நம்ம 6வது பாடமாக நம்ம பார்க்குறோம். கடந்த நாட்களிலே மெய்யான மீட்பின் விலை என்ற தலைப்பில் ஒரு காரியத்தை நம்ம பார்த்தோம். இன்றைக்கு அதனுடைய தொடர்ச்சியாக நம்ம பாவ சரீரமும் மீட்பும் என்ற தலைப்பில் நம்ம இன்றைக்கி தியானிக்க போகிறோம். பாவ சரீரமும் மீட்பும் என்ற தலைப்பில் இன்றைக்கு நம்ம தியானிக்க போகிறோம். தேவன் தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனங்களுக்கு அவர் கொடுத்திருக்கிற மீட்பு விலைமதிக்க முடியாத ஒரு மீட்பு. அதுதான் நம்ம கடந்த நாட்களில் நம்ம பார்த்தோம். மீட்பு என்றால் என்ன, மீட்பின் அர்த்தம் என்ன, மீட்புக்கு ஏன் இரத்தம் தேவைப்படுகிறது என்பதை குறித்தெல்லாம் கடந்த முறை நம்ம பார்த்தோம். இன்றைக்கு பாவ சரீரமும் மீட்பும் என்ற தலைப்பில் நம்ம பார்க்க போகிற ஒரு 4 கேள்வியை உங்களுக்கு ஒரு ஆதாரமாக வைத்து தான் இன்றைக்கு நம்ம இந்த பாடத்துக்குள்ளே நம்ம போக போகிறோம். ஒரு 4 கேள்வியை நாம் ஆதாரமாக வைக்க போகிறோம். முதலாவது கேள்வி என்னவென்றால், பாவம் என்றால் என்ன? பாவம் என்றால் என்ன? இரண்டாவது, பாவத்தின் தன்மை என்ன? பாவத்தின் தன்மை என்ன? மூன்றாவது, பாவம் குடியிருக்கும் இடம் எது? சாத்தான் மூலமாக வருதா, இல்லை பிரமாணம் மூலமாக இது செயல்படுதா, இல்லை எப்படி என்பதை அறிந்தவர். பாவம் குடியிருக்கும் இடம் எது? பாவ சரீர மீட்பு எப்படிப்பட்டது? ஸோ இந்த 4 கேள்வியை நம்ம ஆதாரமாக வச்சு பார்க்க போகிறோம். என்னங்க முதல் கேள்வி என்னங்க? பாவம் என்றால் என்ன? ரெண்டாவது, பாவத்தின் தன்மை என்ன? மூன்றாவது, பாவம் குடியிருக்கும் இடம் எது? நான்காவதாக, பாவ சரீர மீட்பு எப்படிப்பட்டது? சரியா? ஓகே. இப்போது முதல் கேள்வி. ஆக்சுவலாக நம்ம ஒவ்வொரு முறையும் தியானிக்கும் போது, இப்போ கடந்த முறை பார்க்கும்போது கூட மீட்பின் அர்த்தம் என்னன்னு பார்த்தோம். அந்த மாதிரி பாவத்துக்கு கூட அர்த்தம் இருக்குது. பாவத்துக்கு கூட அர்த்தம் இருக்குது. ஆனால் அந்த அர்த்தம் என்னன்றதை இந்த பாடம் போயிட்டு இருக்கும் போதே உங்களுக்கு புரிஞ்சிடும். அதை நான் வியாக்கியானம் பண்ணி சொல்லணும்னு அவசியம் கிடையாது. பாவம் என்கின்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்ன்றது தொடர்ந்து நம்ம பார்க்கும்போது உங்களுக்கு வந்துடும். அதை நான் நடுவில் நான் உங்களுக்கு அந்த காரியத்தை நான் உங்களுக்கு காண்பிக்கிறேன். சரி, முதல் கேள்வி என்னங்க? ஆமாம், பாவம் என்றால் என்ன அப்படின்னு நம்ம ஒரு கேள்வியை கேட்டால் நம்ம ஒரு லிஸ்ட்டு போடுவோம். ஒரு பெரிய லிஸ்ட்டு போடுவோம். இப்போ ஸ்திரீகளுக்கு ஒரு லிஸ்ட்டு போட்டால் என்ன போடுவாங்க? டிவி பார்க்குறது, சீரியல் பார்க்குறது, தேவையில்லாமல் பக்கத்து வீட்டில் போய் கதை அடிக்கிறது, வீட்டுக்காரரை தப்பாக பேசுகிறது, திட்டுறது, இதெல்லாம் ஸ்திரீகளுக்கு அந்த மாதிரி ஒரு லிஸ்ட்டு. ஆண்களுக்கு போட்டால் குடிக்கிறது, போதை வஸ்துக்களை பயன்படுத்துறது, தகாத காரியங்களை செய்கிறது, வேசித்தனம், விபச்சாரத்தனம், இப்படி எக்ஸட்ரா எல்லாத்தையும் போட்டிங்கன்னா இதுதான் லிஸ்ட்டு. ஒரு பாவம் அப்படின்னா என்னன்னா நம்ம லிஸ்ட்டு போடுவோம். இதெல்லாம் பாவம்னு நம்ம ஒரு லிஸ்ட்டு போடுவோம். பாவத்தின் சம்பளம் என்னது? மரணம். அப்போது இந்த பாவ காரியத்துக்கெல்லாம் என்ன இருக்குதுங்க? சம்பளம் இருக்குது. சம்பளம் தான் மரணம். கரெக்டாக? இப்போ ஆதாமுக்கு தேவன் என்ன சாபம் கொடுத்தாரு? சாபம், மரணம். ரொம்பலாம் யோசிக்க வேண்டாம். மரணத்தை கொடுத்தாரு. ஆதாம் மூலியமாக தான் என்ன ஆச்சுங்க? மரணம் வந்தது. புரியுதுங்களா? இப்போ பாவத்தின் சம்பளம் மரணம். பாவம் என்றால் என்னென்னா நம்ம லிஸ்ட்டு போடுவோம். இப்போ கேள்வி என்னன்னா, நம்ம போடுற லிஸ்ட்டில் இருக்குது பாருங்கள், பாவம்னா என்ன நம்ம லிஸ்ட்டு போடுறோமே, அதெல்லாம் ஏதில் ஆதாம் செஞ்சாரா? புரியுதுங்களா? அப்போது பாவம் என்றால் என்னன்னா நம்ம ஒன்றா லிஸ்ட்டு போடலாம், ஆனால் தேவனுடைய பார்வையில் அது வேற. புரியுதுங்களா? அப்போது ஆதாம் செஞ்சது என்ன அப்படின்றத பார்த்தா தான் பாவம்னா என்னன்றது நமக்கு தெரியும். இப்போ ஆதாம் அங்கே என்ன செஞ்சார் அப்படின்னா சிம்பிளாக நம்ம சொல்லலாம், மனைவி பேச்சை கேட்டார், மனைவி கொடுத்த கனியை என்ன பண்ணார்? சாப்பிட்டார். சாப்பிட்டதுக்கு என்ன தப்பு? என்ன தண்டனை சொல்லுங்கள்?
மரண தண்டனை. நீங்கள் ஒரு நீதிபதியாக இருந்தால் இதை செய்வீங்களா? சொல்லுங்க, செய்வோமா? தேவன் அன்பானவர், இரக்கம் உள்ளவர், அவருடைய கிருபை ரொம்ப மகா பெரிதாக இருக்குது. அப்படிப்பட்ட தேவன் என்ன பண்ணியிருக்கிறாரு? ஒரு கனி சாப்பிட்டதுக்கு மரண தண்டனை கொடுத்துருக்கிறார். அப்போ புரிஞ்சுக்கணும், மரண தண்டனை கொடுக்கிற அளவுக்கு ஒரு கொடூரமான காரியம் அங்கே நடந்திருக்குது. புரியுதா? அதுதான் பாவம் என்றால் என்ன என்ற கேள்விக்கு அர்த்தம். அப்போ ஆதாம் என்ன செஞ்சார் அப்படின்னு நீங்கள் ஆதியாகம புஸ்தகத்தில் தேடினீங்கன்னா கிடைக்காது. ஏன்னா நம்ம ஆரம்பத்தில் பார்த்தது என்னங்க, சத்தியம் எல்லாம் எப்படி இருக்குங்க, இங்கே கொஞ்சமும் அங்கே கொஞ்சமாக இருக்குது. அப்போது ஆதாம் என்ன பண்ணாருன்னா, யோபு புஸ்தகத்தில் சொல்லியிருக்கு. யோபு 31ஆம் அதிகாரம் 33வது வசனம். யோபு 31:33. நான் ஆதாமை போல என் மீறுதல்களை மூடி என் அக்கிரமத்தை என் மடியிலே வைத்து வைத்தேனோ. என் அக்கிரமத்தை என் மடியிலே வைத்து வைத்தேனோ. ஒளித்து வைத்தனா ஒளித்து வைத்தனா? வைத்து வைத்தேனோ, ஒளித்து வைத்தனோ. ஓகே, அப்போ அது மிஸ்டேக்கு, பிரிண்ட் அவுட் மிஸ்டேக்கு. அப்போ ஆதாம் என்ன பண்ணியிருக்கிறாரு சொல்லுங்க? அக்கிரமத்தையும் மீறுதலையும் ஒளித்து வைத்தார். எங்க ஒளித்து வைத்தாராம்? மடியில ஒளித்து வைத்தாராம். புரியுதுங்களா? ஆனால் இங்கே ஆதியாகமத்தில் அது சொல்லப்படல, ஆனால் இங்கே சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அவர் ஆதாம் என்ன பண்ணியிருக்கிறார்னா, செஞ்ச மீறுதலை, அவர் செஞ்ச காரியத்தை வேதம் என்ன சொல்லுதுன்னா, அது அக்கிரமம் மீறுதல். ஏன் அக்கிரமம் மீறுதலாம் ஆச்சுன்னா, சாப்பிட்டது என்னது? கனியை தான் சாப்பிட்டாரு, மனைவியோட பேச்சை தான் கேட்டார். ஆனால் அக்கிரமம் மீறுதல்ன்ற வார்த்தை ஏன் வந்ததுன்னா, அவர் ஒளிச்சு வச்சதுனால அக்கிரமம் மீறுதல் வந்துச்சு. அவர் கனி சாப்பிட்டது, மனைவியின் பேச்சை கேட்டது, இது ரெண்டுத்தையும் ஒளிச்சு வச்சார் பாருங்க. யாருக்கிட்ட ஒளிச்சாரு? தேவன்கிட்ட சொல்லலை. அவர் நினச்சிட்டாரு தேவனுக்கு மறைச்சிட்டா எதுவுமே தெரியாதுன்னு. இந்த ஒரு அக்கிரம சிந்தை ஆதாமுக்குள்ளே வந்ததுனால தான் இங்கே யோபு சொல்கிறாரு, நான் ஒளித்து வைத்தேனோ ஆதாமை போல அக்கிரமத்தையும் மீறுதலையும் நான் ஒளித்து வைத்தேன்னா. இதோட முடியல, ஆதாம் செஞ்சது இன்னொரு காரியமும் பண்ணியிருக்கிறாரு. அது ஓசியாவின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 7வது வசனம். ஓசியா 6ஆம் அதிகாரம் 7வது வசனம். அவர்களோ ஆதாமை போல் உடன்படிக்கையை மீறி அங்கே எனக்கு விரோதமாய் துரோகம் பண்ணினார்கள். என்ன பண்ணாங்களா? துரோகம் பண்ணினார்கள். அப்போ ஆதாமை போல என்னத்தை மீறினாங்க? ஹலோ, கேக்குதுங்களா? ஆதாமை போல எதை மீறினாங்க? உடன்படிக்கை. ஆமாம், நீங்கள் கேட்கணுன்றதுக்காக தான் வசனம் வாசிக்கிறதுக்கு ஒரு ஆளை போட்டிருக்கிறோம். புரியுதுங்களா? அப்போது புரிஞ்சுக்குங்க, பாவம் என்றால் என்ன நம்ம ஒரு லிஸ்ட்டு போடுறோம். ஆனால் ஆதாம் என்ன தான் செஞ்சுருக்கிறாரு? அக்கிரமம், மீறுதல், உடன்படிக்கையை மீறின துரோகம். விளங்குதா? 4 காரியம். இந்த 4 காரியமும் சிம்பிளாக வேதம் இந்த 4த்துக்கும் ஒரே வார்த்தையில் என்ன தெரியுமா சொல்லுது? கீழ்ப்படியாமை. என்னதுங்க? கீழ்ப்படியாமை. அப்போ கீழ்ப்படியாமைன்றது சர்வசாதாரணமான ஒரு வார்த்தை நம்மளுடைய வாழ்க்கையில், இல்லையா? காலையில் பிள்ளைங்களாம் எழுப்புகிறோம், டக்குன்னு எழுச்சிக்குதா? எல்லாம் டக்கு டக்குன்னு நடக்குதா? இல்லை, அது ஒன்றி போன ஒன்று. புரியுதுங்களா? எப்போ ஆதாம் விழுந்தானோ அப்போ என்ன ஆயிடுச்சு அவனுக்குள்ள? இந்த கீழ்ப்படியாமை வந்து இவ்வளோ விஷயத்தை செய்கிறார். அக்கிரமத்தை செஞ்சார், மீறுதலை செஞ்சார், உடன்படிக்கையை மீறினார், துரோகம் பண்ணார். அப்போது தேவன் படைத்த ஒரு மனிதன் தேவனுக்கு மறைச்சி இவ்வளோ விஷயத்தை செஞ்சாருன்னா, அப்போ தேவன் வந்து மரண தண்டனை கொடுக்கல, நீ போ சாவுன்னு சொல்லலை. அவன் விழுறதுக்கு முன்னாடியே தேவன் எச்சரிச்சிட்டார். என்ன எச்சரித்தார்? இதை நீ செஞ்சா சாகவே சாவாய், மண்ணிலிருந்து எடுக்கப்பட்ட நீ மண்ணுக்கு திரும்பாய் எச்சரித்தார். அந்த எச்சரிப்பு தான் பிரமாணம். தேவனுடைய வாயிலிருந்து வர எச்சரிப்பு வார்த்தைகள்லாம் என்னதுங்க? பிரமாணம். பிரமாணத்தை மீறினா தேவன் அடிக்கணும்னு அவசியம் கிடையாது, பிரமாணமே அடிச்சிடும். அல்லது இயேசு ஒரு இடத்துல சொல்லியிருப்பாரு, நியாய தீர்ப்பு செய்கிறது என்று ஒன்று இருக்கிறது, நான் நியாய தீர்ப்பு செய்ய மாட்டேன், நான் சொல்லிய வசனங்களே உங்களை கடைசி நாட்களில் நியாயம் தீர்க்கும். வசனம் நம்மளை நியாயம் தீர்க்கும். புரியுதுங்களா? இங்கே அதான் நடக்குது.
இப்போ இந்த ஒரு விஷயம் தேவனுடைய பார்வையில் இந்த கீழ்ப்படியாமைன்றது எப்படி பார்க்குறாருன்னா, அதுக்கு உண்டான அந்த பிரமாணம் எப்படி பண்ணுதுன்னா, நோ கிரேஸ், இரக்கமும் இல்லை, தயவும் காட்டல. அந்த அளவுக்கு அந்த கீழ்ப்படியாமன்ற ஒரு விஷயத்தை தேவன் பார்க்குறார். அதுக்கு ஒரு உதாரணம் சொல்லணும்னா, உபாகமம் 8ஆம் அதிகாரம் 20வது வசனம். உபாகமம் 8:20. உன் தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்திற்கு நீங்கள் கீழ்ப்படியாமல் போவதினால் கர்த்தர் உங்களுக்கு முன்பாக அழித்த ஜாதிகளைப் போல நீங்களும் அழிவீர்கள். உங்களுக்கு முன்பதாக அழித்த ஜாதிகளைப் போல நீங்களும் அழிவீர்கள். எதுக்குங்க? இந்த ஜனங்களை இவர் தான் கூட்டு வந்தாரு. அடிமைத்தனத்திலேருந்து இஸ்ரேல், இந்த எகிப்துலேருந்து கூட்டிகிட்டு வந்து கானானுக்குள்ளே போய் சேர்க்கும்படி கூட்டிகிட்டு வந்தவர் கீழ்ப்படியாமல் வந்தவொடனே என்ன சொல்கிறாரு? உனக்கு முன்னாடி நான் எந்தெந்த ஜாதியெல்லாம் அழிச்சேனோ அதே மாதிரி முன்னே நான் என்ன பண்ணுவேன்? அழிப்பேன். அப்போ தேவனுடைய பார்வையில் இந்த கீழ்ப்படியாமை எவ்வளோ டேஞ்சராக இருக்குது பார்த்தீங்களா? இன்னொரு சிறந்த உதாரணம் சொல்லணும்னா, இவங்களை வழி நடத்திட்டு வந்தார் பாருங்க, இஸ்ரேல் ஜனங்களை வழி நடத்திட்டு வந்தார் பாருங்க, மோசேவும் ஆரோனும் வழி நடத்திட்டு வந்தாங்களா? இப்போ அவங்கள குறித்து ஒரு இடத்துல சொல்கிறாரு, அந்த கானானுக்குள்ளே அவங்க போனாங்களா? கானானுக்குள்ளே போனாங்களா? ஏன் போல? மோசேவு கானானுக்குள்ளே போல, மோசேவு ஆரோனும் கானானுக்குள்ளே போல. எதுக்கு போல? சரி வாசிங்க. என்னாகமம் 20ஆம் அதிகாரம் 24வது வசனம். என்னாகமம் 20:24. ஆரோன் தன் ஜனத்தாரோடே சேர்க்கப்படுவான். மேரிபாவின் தண்ணீரை பற்றிய காரியத்தில் நீங்கள் என் வாக்குக்கு கீழ்ப்படியாமல் போனபடியினால் நான் இஸ்ரவேல் புத்திரருக்கு கொடுக்கிற தேசத்தில் அவன் பிரவேசிப்பதில்லை. கீழ்ப்படியாமற் போனதினால் இஸ்ரவேலருக்கு கொடுத்த அந்த தேசத்தில் என்ன பண்ண மாட்டான்? பிரவேசிக்க மாட்டான். ஏன்னா அந்த கண்மலை மரிபா தண்ணி 2 என்ன சொன்னார் தேவன்? போய் கண்மலை கிட்ட பேசுனாரு. இவர் என்ன பண்ணிட்டாரு? டென்ஷனில் அடிச்சிட்டாரு. பெரிய விஷயமே கிடையாது, அடிச்சிட்டாரு. தண்ணி வந்தது, ஜனங்கள் பயன்படுத்தினாங்க. ஆனால் கானானுக்குள்ளே போகிற கிருபை யாரை எழுந்துட்டாங்க? மோசேவும் ஆரோனும் எழுந்துட்டாங்க. அப்போ பாருங்க, கீழ்ப்படியாமை என்கின்ற காரியம் தேவனுடைய பார்வையில் மரண தண்டனைக்கு சமம். இப்போ இந்த பிரமாணம், அந்த பிரமாணம் இப்போ இருந்தால் நம்ம யாருமே இருக்க மாட்டோம். புரியுதுங்களா? அதனால தான் மீட்புக்குள்ளே வந்துட்டோம். மீட்கும் பொருளாக யார் இருக்கிறா? இயேசு கிறிஸ்து இருக்கிறதுனால தப்பிச்சோம். இல்லைன்னா ஒரு ஆத்மா கூட நிற்காது. முன்னாடி நான் கூட நிற்க மாட்டேன். புரியுதுங்களா? அப்போது பாவம் என்றால் என்ன? முதல் கேள்விக்கு பதில், பாவம் என்றால் கீழ்ப்படியாமை. விளக்குதா? பாவம் என்றால் கீழ்ப்படியாமை. ஸோ 2வது கேள்வி, பாவத்தின் தன்மை என்ன? இப்போ ஆதாம் ஏவாள் விழுந்தாங்க. விழுந்த உடனே அவங்களுக்குள்ள என்ன வந்துடுச்சு? இந்த கீழ்ப்படியாமை வந்துடுச்சு. கீழ்ப்படியாமையால தான் விழுந்தாங்க. கீழ்ப்படியாமைக்குள்ளே விழுந்ததுனால அந்த அந்த தண்டனைக்கு வந்துட்டாங்க. மரணம், சாபம், மரணம் என்ற தண்டனைக்குள்ளே வந்துட்டாங்க. வந்த பிறகு அவங்க எப்படி இருந்தாங்கன்றது தான் பாவத்தின் தன்மை. இல்லைங்கதா? பாவத்தின் தன்மைன்றது என்னன்றதை முதல்ல புரிஞ்சுக்கணும். வாசிக்கலாம். ஆதியாகமம் 4ஆம் அதிகாரம் 7வது வசனம். ஆதியாகமம் 4:7. நீ நன்மை செய்தால் மேன்மை இல்லையோ? நீ நன்மை செய்தால் மேன்மை இல்லையோ? நீ நன்மை செய்யாதிருந்தால் பாவம் வாசற்படியில் படுத்திருக்கும். பாவத்தின் தன்மை என்ன? பாவம் வாசற்படியில் படுத்திருக்கும். பாவம் எங்கே படுத்திருக்குமா? எந்த வாசற்படி? வெளியிலையா? எங்க? சொல்கிறார் இல்லையா? அது நம்ம வெளிப்படுத்தல் 3ஆம் அதிகாரம் 20வது வசனம் வாசிக்க வேண்டாம். அங்கே சொல்கிறார் பாருங்க, இதோ வாசற்படியில் நின்று கதவை தட்டுகிறேன், ஒருவன் என் சத்தத்தை கேட்டு திறந்தால் நான் அவனுக்குள் பிரவேசித்து அவனோடு கூட என்ன பண்ணுவேன்? போஜனம் பண்ணுவேன், அவனும் என்னோடு கூட போஜனம் பண்ணுவான். அப்போது எங்கே காத்துட்டு இருக்குது? ஆமாம், பாவம் டபுள் காட்டு பெட்டு போட்டு படுத்து நிற்குது. எங்கே? இருதயத்துக்கு வெளியில். இப்போ இந்த இருதயத்துக்குள்ளே என்ன போகுது தெரியுமா? ஜீவ தண்ணீர் போயிட்டு இருக்குது, சத்தியம் போயிட்டு இருக்குது. திறக்கிறீங்க, உள்ளே போயிட்டு இருக்குது. வெளியில் போனீங்கன்னா அந்த வாசற்படியிலே காத்திருக்கும், எப்போ நீ வெளியில் வர. ஏன்னா பிசாசு என்ன தான் பண்ணுவான்? எதை தான் திருடுவான்? ரொம்பலாம் செய்ய மாட்டான் பிசாசெல்லாம். அவங்கள அப்படியே போட்டு வதைக்கிறது, அப்படியே ஆட்டி படைக்கிறது, வீட்டில் கருப்பாக உருவம் நிற்கிறது, அதெல்லாம் வேறு. அது பார்க்கலாம், நிறைய விஷயங்கள் இருக்குது. இது முடிச்சுட்டு நெக்ஸ்ட்டு சாத்தானை பற்றி தான் பார்க்க போகிறோம். நிறைய விஷயங்கள் சாத்தானை பற்றி தெரிஞ்சிக்க வேண்டியது இருக்குது.
அப்போ இதெல்லாம் கிடையாது. அவன் செய்யற ரொம்ப சிம்பிளா செய்யறது என்ன தெரியுமா? உங்களுக்குள்ள விதைக்கப்பட்ட சத்தியத்தை திருடிடுவான். வசனத்தை திருடிட்டானா நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்ன்றது உங்களுக்கு தெரியாது. மாம்சத்தை சார்ந்துருவீங்க. விழுதல் தன்னால வந்துடும். விளங்குதுங்களா? அப்போ பாவத்தின் தன்மை என்ன? பாவம் வாசற்படியில் படுத்திருக்கும். இரண்டாவது என்னாகமம் 32:23. என்னாகமம் 32:23. நீங்கள் இப்படி செய்யாமற் போனால் கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செய்தவர்களாய் இருப்பீர்கள். உங்கள் பாவம் உங்களை தொடர்ந்து பிடிக்கும் என்று நிச்சயமாய் அறியுங்கள். பாவம் உங்களை தொடர்ந்து பிடிக்கும். முன்னாடி என்ன பார்த்தோம்? பாவம் சொல்லுங்க, வாசற்படியில் படுத்திருக்கும். பாவங்கள் வாசற்படியில் படுத்திருக்குமா? பாவம் வாசற்படியில் படுத்திருக்குமா? புரியுதுங்களா? இதெல்லாம் நோட் பண்ணி வச்சுங்க. பாவங்கள்னு சொல்ல பாவம்னு ஒருமையில் சொல்றாங்க. கரெக்டா? ஒருமையில் சொல்றாங்க. இந்த வசனத்தை நம்ம பாவம் பார்க்குற இடத்துல எல்லாம் ஒருமையில் தான் சொல்லியிருக்கு. ஆக்சுவலாக பாவங்கள்னு தானே சொன்னோம். பாவங்கள் தானே சொன்னோம். கொஞ்சம் நஞ்சமானம் தான் செய்கிறோம், அதுதானே சொல்லணும். ஆனால் ஒருமையில் சொல்கிறாங்க. அப்போ புரிஞ்சுக்குங்க, இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்தா தான் அர்த்தம் புரியும். பாவம் என்றால் என்னன்றதுக்கு அர்த்தம் புரியும். அப்போ பாவம் வாசற்படியில் படுத்திருக்கும். ரெண்டாவது, பாவம் தொடர்ந்து பிடிக்கும். தொடர்ந்து பிடிக்கும். ஒவ்வொரு முறையும் டிசைட் பண்ணுறீங்க, ஆண்டவரே நான் செய்ய மாட்டேன், நான் விட்டுடுறேன் ஆண்டவரே. சொல்கிறோமா? விடுறோமா? நீங்கள் விட்டாலும் அது விடாது. இதுதான் சத்தியம். ஹலோ, புரியுதா? விளங்குதா? இது நான் சொல்லலை, வேதம் சொல்லுது. பாவம் தொடர்ந்து பிடிக்கும். ஓகேவா? மூன்றாவது, ரோமர் 6:23. ரோமர் 6:23. பாவத்தின் சம்பளம் மரணம், தேவனுடைய கிருபை வரமோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் உண்டான நித்திய ஜீவன். ஃபினிஷ். அப்போ பாவத்தின் தன்மை என்னவென்றால், பாவம் தொடர்ந்து பிடிக்கும், பாவம் உன் வாசற்படியில் படுத்திருக்கும், பாவத்தின் சம்பளம் மரணம். இப்போ ஆதாமை கொஞ்சம் கூர்ந்து கவனிச்சு பாருங்களேன். இந்த மூணு அவனுக்கு மேட்ச் ஆகும். ஆதாமுடைய வம்சத்தில் வரும் அப்படியே வந்தவங்களுக்கு என்ன ஆச்சுங்க? வாசற்படியில் படுத்திருந்ததா? கரெக்டாக யாருடைய வாசற்படியில் படுத்திருந்தது தெரியுமா? காயினோட வாசற்படியில் படுத்திருந்தது இருதயத்தில். ஆனால் தான் தன் சகோதரனுக்கு விரோதமாக என்ன பண்ணிட்டார்? அவர் அடித்து கொண்டுட்டார். தொடர்ந்து பிடிக்கும்னு சொல்லும் போது அடுத்தடுத்து அந்த ஜென்ரேஷன் வந்தது. ஒரு சட்டன் ஸ்டேஜ் வரும்போது நோவாவின் நாட்களில் தேவன் சொல்றாரு, மனுஷனை படைச்சதே அவருக்கு व्यसனமாய் போச்சான். அப்போ எப்படிப்பட்ட காரியத்தை செஞ்சுருப்பாங்க? நம்ம இப்போ கணக்கு பண்ணுறோம், ஐயோ உலகத்தில் பாவம் பெருகிடுச்சுங்க. அப்போ இருக்கும் போது அது எவ்வளோ மோசமாக இருந்திருக்கு. யோசனை பண்ணி பாருங்க. அப்போது பாவம் என்ன ஆயிடுச்சுங்க? தொடர்ந்து பிடிச்சது. மாத்திரமல்ல, பாவத்தின் சம்பளம் மரணம். எல்லாரும் மரித்தார்கள், நாமும் மரிப்போம். புரியுதுங்களா? மரணம்ன்றது வந்துடுச்சு, எல்லாருக்குள்ளேயும் வந்துடுச்சு, ஆதாம் மூலியமா வந்தது. ஸோ பாவம் என்றால் என்ன? பாவம் என்றால் என்னன்னா பதில் என்னங்க? கீழ்ப்படியாமை தான் பாவம். ரெண்டாவது, பாவத்தினுடைய தன்மை என்ன? பாவம் வாசற்படியில் படுத்திருக்கும், பாவம் தொடர்ந்து பிடிக்கும், பாவத்தின் சம்பளம் மரணம். சரியா? இதெல்லாம் எதுக்கு? இந்த பாவத்தின் தன்மை ஏன் இந்த மூணு விஷயத்தை செய்து? என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏசாயா 59:2. ஏசாயா 59:2. உங்கள் அக்கிரமங்களே உங்களுக்கும் உங்கள் தேவனுக்கும் நடுவாக பிரிவினை உண்டாக்குகிறது. பாத்தீங்களா? அக்கிரமங்களே உங்களுக்கும் தேவனுக்கு முன்பதாக என்ன உண்டாக்குதா? பிரிவினை உண்டாக்குது. உங்கள் பாவங்களே அவர் உங்களுக்கு செவி கொடாதபடிக்கு, பாவங்களே அவர் உங்களுக்கு செவி கொடாதபடிக்கு அவருடைய முகத்தை உங்களுக்கு மறைக்கிறது. அவருடைய முகத்தை உங்களுக்கு மறைத்தது. புரியுதுங்களா? அப்போ ஒருமையில் சொல்லப்பட்ட பாவம் வாசற்படியில் படுத்திருக்குது, ஒருமையில் சொல்லப்பட்ட பாவம் தொடர்ந்து பிடிக்குது, ஒருமையில் சொல்லப்பட்ட பாவம் மரணத்தை கொடுக்குது. விளங்குதா? புரிஞ்சுதுங்களா? நான் சொன்னது புரியுதுங்களா? விளங்குதுங்களா? இது வரைக்கும் கிளியரா? சரி. அப்போ முதல்ல பாவம் என்ன என்றால் என்ன பார்த்தோம். ரெண்டாவது, பாவத்தின் தன்மை என்னன்றதை நம்ம பார்த்தோம். கிளியர்? எல்லாருக்கும் ஓகேவா? புரியாதவங்க ஒரு ஆமின்னு சொல்லுங்கள் பார்ப்போம். பரவாயில்ல, அலாட்டாக தாங்கிறீங்க எல்லாம். ஓகே. இப்போ மூன்றாவது, பாவம் குடியிருக்கும் இடம் எது? பாவம் குடியிருக்கும் இடம் எது? அது ரொம்ப முக்கியம். இந்த ஒரு விஷயத்தில் தான் நிறைய பேர் விழுந்துட்டாங்க. இந்த பாவம் எங்கேருந்து வருதுன்றத
ஆராய்ச்சி பண்ணுறதுல நிறைய பேர் வந்து நிறைய டினாமினேஷன் வந்துடுச்சு. இன்னும் ஒரு டினாமினேஷன் இருக்குது, பாவமே இல்லைன்னு சொல்கிறாங்க. இந்த சரீரம் கூட சாவாமையோடு என்ன பண்ணிடுமா, அப்படியே தேவனுக்குள்ளே போயிடும். அதுக்கு என்ன காரணம்னா இவங்க சில காரியங்களெல்லாம் சொல்கிறாங்க. நிறைய பேர் புத்தகங்கள்லாம் எழுதியிருக்கிறாங்க. என்னென்னா அப்படியே நடந்தே என்ன பண்ணுறாங்க. ஒரு முறை ஒருத்தர் சொன்னார், வீட்டில் அப்படியே வாக்கிங் போயிட்டே இருந்தாங்களாம். வாக்கிங் போயிட்டே இருக்கும்போது திடீர்னு பார்த்தா பரலோகத்துக்கு போயிட்டாங்களாம். பரலோகத்தை போய் திரும்பி பார்க்கலாம், தேவன் வந்து நிற்கிறாங்க. அப்புறம் தேவன்கிட்ட பேசினாங்களாம். அப்புறம் நீ வந்துட்ட சரி நான் சொல்கிறத எழுதணுன்னு உடனே ஒரு பேனா ஒரு நோட்டெல்லாம் தேவன் கொடுக்க இவங்க எழுதுகிற அதை எழுதி ஒரு புக்காக வெளியிட்டாங்க. அதுக்கு அவ்வளோ லட்சக்கணக்கான பிரிண்ட் போட்டு அவ்வளோ பேர் வாங்கினாங்க. இந்த மாதிரி உல்ட்டா புல்ட்டா வேலைலாம் கிடையாது இங்கே, புரியுதுங்களா? ரத்தமும் மாமிசமும் தேவனுடைய ராஜ்யத்தை என்ன பண்ணாது, சுதந்திரிக்காது. ஏன்னா இது சாபம். அதான் முன்னாடி பார்த்தோம், ஆதாம் விழுறதுக்கு முன்னாடி எப்படி இருந்தா, விழுந்த பிறகு எப்படி ஆனா, விழுந்த பிறகு தான் நீங்களும் நானும். விழுறதுக்கு முன்னாடி இருந்த நிலைமை வேற, சரியா? அதில் நம்ம கிளியராக இருக்கணும். இப்போ பாவம் குடியிருக்கிற இடம் எது அப்படின்னு பார்க்கும்போது இயேசு கிறிஸ்து ஒரு இடத்துல இந்த சரீரத்தை குறித்து பேசுகிறார். ரொம்ப சிம்பிளாக சொல்லுவார். அந்த வசனம் எல்லாருக்குமே தெரியும். ஆனால் அந்த வசனத்தில் இருக்கிற ஆழம் இருக்குது பாருங்கள், அது ரொம்ப முக்கியம். அது வாசிங்களேன், மத்தேயு 26ஆம் அதிகாரம் 4வது வசனம். மத்தேயு 26:4. இயேசுவை தந்திரமாய் பிடித்து கொலை செய்யும்படி ஆலோசனை பண்ணினார்கள். மத்தேயு 26:4. மாம்சமும் வாசிங்க, அதனா மாம்சமும் பலவீனமானது, ஆவியும் ஓகே, மாம்சமும் பலவீனமானது, ஆவியும் உற்சாகமானது. அப்போ இந்த வார்த்தை எல்லாரும் கேள்விப்பட்டிருக்கீங்க. நீங்கள் விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள், மாம்சமும் பலவீனமானது, ஆவியும் உற்சாகமானது. இப்போ இந்த மாம்சமும் பலவீனமானதுன்னு சொன்னார் பார்த்தீங்களா, அங்கே தான் முக்கியமான ஒரு விஷயத்தை நம்ம கவனிக்கணும். அந்த ஒரு வார்த்தை தான். ஏன்னா இந்த மாம்சமும் பலவீனம் உள்ளதுன்னு சொல்கிற இடத்துல அந்த பலவீனம் போது நம்ம எப்படி எடுக்கிறோம் தெரியுமா? எப்படி எடுக்கிறோம் சொல்லுங்களேன்? பலவீனம்னா டயர்டு, சரீரத்தினால என்ன பண்ண முடியாது, ஏஞ்சி வேலை செய்ய முடியாது, ரொம்ப டயர்டு, அப்படி எடுக்கிறோம். ஆக்சுவலாக அந்த பலவீனத்தை குறித்து இயேசு சொல்ல, அதை நீங்கள் அராமிய மொழியில் அத்தனஸ்ன்னு சொல்கிறாங்க. அத்தனஸ், ASTHENES, ASTHENES, அத்தனஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த அத்தனஸ்ன்றது தெனஸ், அந்த வார்த்தை தான் ரொம்ப முக்கியம். தெனஸ் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, மாம்சத்தில் சக்தி போயிடுச்சு, சக்தி போயிடுச்சு, அதாவது வல்லமை போயிடுச்சு. இயேசு சொல்கிறாரு, நீங்கள் விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள், ஏனென்றால் மாம்சத்தில் சக்தி போய்விட்டது, ஆவியில் சக்தி உண்டு. இதுதான் கரெக்ட் டிரான்ஸ்லேஷன். அதுதான் மாம்சமோ பலவீனம் உள்ளது, ஆவியோ உற்சாகம் உள்ளதுன்றாங்க. இந்த ஆவியோ உற்சாகம் உள்ளதுன்றதுல நிறைய விஷயம் இருக்குது. அதை நம்ம செப்பரேட்டாக ஒரு நாளைக்கு நம்ம பார்க்க போகிறோம். ஆவியை குறித்து பார்க்கும்போது நிறைய காரியங்களை நம்ம அதுலேருந்து தெரிஞ்சுக்கலாம். இப்போது பலவீனம் உள்ளதுன்னும் போது அந்த அத்தனஸ் அப்படின்ற வார்த்தை தான், இந்த தெனஸ் அப்படின்ற வார்த்தை தான் கொஞ்சம் மாடிஃபைட் பண்ணி அடுத்த டிரான்ஸ்லேஷன் பார்த்தீங்கன்னா தெனட்டஸ்ன்னு சொல்லுவாங்க. தெனஸ் அப்படின்னா சக்தி போயிடுச்சுன்னு அர்த்தம், தெனட்டஸ் அப்படின்னா செத்து போயிட்டாருன்னு அர்த்தம். ஐ மீன் டெத்து, மரணம் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். புரியுதுங்களா? தெனஸ், தெனட்டஸ், இது அராமிய மொழியில் இருக்குது. இப்போ ரொம்ப டீப்பாலாம் உள்ளே போக தேவையில்லை. இங்கே சொல்கிற விஷயம் என்னென்னா, மாம்சமோ பலவீனம் உள்ளதுன்னா என்ன அர்த்தம், மாம்சத்தில் என்ன இல்லை, சக்தி இல்லைன்னு வருதுல. இப்போ அந்த அத்தனஸ்ன்றதுனுடைய அர்த்தம் என்ன, அந்த மூல மொழியில் எழுதியிருக்கிறாங்க பாருங்கள். இங்கே தமிழில் பலவீனம் உள்ளதுன்னு போட்டாங்க, இங்கிலீஷில் வீக்குன்னு ஒரே வார்த்தை போட்டாங்க. அந்த பலவீனம் உள்ளதுக்கு என்ன, அந்த அத்தனஸ்ன்ற வார்த்தையினுடைய வியாக்கியானம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, தேவனுடைய காரியத்தை செய்யாதுன்னு அர்த்தம். தேவனுடைய காரியத்தை செய்யாது. இதுக்கு நம்மளே ஒரு சாட்சா, ஜபிக்கணும்னு முடிவெடுக்கிறோமா, அதிகாலை ஏந்து ஜபிக்கணும்னு முடிவெடுக்கிறோமா, கூட்டத்துக்கு கரெக்டாக வரணும்னு முடிவெடுக்கிறோமா, குடும்ப ஜபம் பண்ணுறோன்னு முடிவெடுக்கிறோமா, பண்ணுறோமா? பண்ணுறோம். ஏதோ ஒரு செட்டிங்கில் போகுது, புரியுதுங்களா? 100% ப்ராப்பராக என்ன பண்ணுறதில்ல, போகிறது கிடையாது. ஏன்னா தேவனுடைய காரியத்தை இந்த சரீரம் என்ன பண்ணது, செய்யாது. நீங்கள் செஞ்சாலும் வீட்டில் இருக்கிறவங்க செய்ய மாட்டாங்க. நல்லதா? புரியுதா? செய்ய மாட்டாங்க. அது இன்னொரு வியாக்கியானம் என்ன சொல்லுதுன்னா,
தேவன் பரிதாபப்படும் பொருள் தான் சரீரமா? தேவன் பரிதாபப்படும் பொருள் சரீரம். அதுதான் இங்கே சொல்லியிருக்கிறாங்க, தேவனுக்குரிய காரியத்தை செய்யாது. அப்படின்னா எப்படின்னா, இந்த கரெக்டாக விளக்குறோம் பாருங்க, இந்த அர்த்தனஸ்ன்ற வார்த்தை பலவீனம் உள்ளதுன்றது. இப்போ ஒரு கனமான ஒரு பொருள் நம்மளால் தள்ள முடியல, நம்மளால் அதை எடுத்து வைக்க முடியல. ஆனால் நம்ம என்ன பண்ணுறோன்னா, நம்ம பிள்ளைங்க கிட்ட சொல்கிறோம், இதை எடுத்து வச்சிருப்பா அப்படின்னு சொல்கிறோம். அந்த பொருளை ஒரு 10 பேர் சேர்ந்து தான் நகர்த்த முடியும். அந்த மாதிரி ஒரு கனமான ஒரு பொருளை நம்ம பிள்ளையை மாத்திரம் கொடுத்து நகர்த்துன்னு சொன்னால் அது என்ன பண்ணும்? முயற்சி பண்ணுமா? முயற்சி பண்ணும். ஏன்னா ஆகாது, அதெல்லாம் முடியாது. அது முயற்சி பண்ணும், இறைக்கும், மூச்சு வாங்கும், வேர்வை வரும், என்னென்னோ முயற்சி பண்ணி கடைசியில் முடியாமல் டயரில் முடியலப்பான்னு விழுது பார்த்தீங்களா? அதுதாங்க இது அத்தலஸ்ன்றது. மாம்சம் அப்படிப்பட்டது. தேவனுடைய காரியத்தை சரிவர என்ன பண்ண முடியாது, செயல்படுத்த முடியாது. அதை தான் இயேசு சொன்னார், மாம்சமோ பலவீனம் உள்ளது, ஆவியோ உற்சாகம் உள்ளது. ஆனால் தான் தேவன் பரிதாபப்படும் பொருள். ஏன்னா தேவன் தான் மனுஷனை உண்டாக்குனாரு. எப்படி உண்டாக்குனாரு? அவனைப் போல, அவரை போல, அவருடைய சாயலின்படி, அவருடைய ரூபத்தின்படி எல்லா வல்லமையும் கொடுத்தாரு. தேவ மகிமையில் மூடப்பட்டிருந்தான். விழுதல் வந்த பிறகு தேவனுக்கிட்டே என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டான்? ஒழித்து கொண்டான். எதை? அக்கிரமத்தை, அநியாயத்தை, மீறுதலை எல்லாவற்றையும் என்ன பண்ணிட்டாரு? அந்த உடன்படிக்கையெல்லாம் மீறி ஒழித்து கொண்டார். அதை தான் பாருங்கள், சிலுவையில் இயேசு கிறிஸ்து தொங்கும் போது கூட கிளியராக அந்த ஏசாயா 53ஆம் அதிகாரத்தில் வரும் இல்லையா அந்த வசனம், நம்முடைய மீறுதல்களின் நிமித்தம், நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். நம்முடைய மீறுதல், நம்முடைய அக்கிரமம்னா யாருடைய மீறுதல், யாருடைய அக்கிரமம் சொல்லுங்களேன்? ஆதாமுடைய மீறுதல், ஆதாமுடைய அக்கிரமத்தை இயேசு சிலுவையில் என்ன பண்ணார்? சுமந்தார். சரியா? புரியுதுங்களா? அப்போ பாவம் குடியிருக்கிற இடம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சரீரம். சரியா? பாவம் குடியிருக்கிற இடம் எது? இந்த சரீரம். ரோமர் 6ஆம் அதிகாரம் 19 வாசிங்க. அப்படியே, ஆதலால் நான் விரும்புகிற நன்மையை செய்யாமல் விரும்பாத தீமையே செய்கிறேன். இப்போ பவுல் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறார். அதாவது ஆவிக்கும் சரீரத்துக்கும், விளங்குதா? ஆவிக்கும் சரீரத்துக்கும் ஒரு உதாரணமாக சில காரியத்தை அவர் அங்கே சொல்கிறாரு. ரோமர் 7ஆம் அதிகாரம் 19 25 வசனங்களை வாசிக்கும் போது கொஞ்சம் கூர்ந்து கவனிங்க. அந்தபடி நான் விரும்பாததை நான் செய்தால் நான் அல்ல, எனக்குள்ளே வாசமாயிருக்கிற பாவமே அப்படி செய்கிறது. போதும். நான் விரும்பாததை நான் செய்தால் நான் அல்ல, எனக்குள் இருக்கும் பாவங்களே வா பாவமா? பாவமே. ஒருமையில் சொல்லியிருக்காங்க. கரெக்டாக? மறுபடியும் உங்களுக்கு ஞாபகப்படுத்திக்கிட்டே இருக்கிறேன். புரியுதா? ஒருமையில் சொல்லப்பட்டிருக்கு. பாவமே என்ன பண்ணுதான்? விரும்பாததை, நான் விரும்பாததை செய்த. ஆனபடியால் நன்மை செய்ய விரும்புகிற என்னிடத்தில் தீமை உண்டு என்கிற ஒரு பிரமாணத்தை காண்கிறேன். நன்மை செய்ய விரும்புகிற என்னிடத்தில். இப்போ நல்லா கவனிங்க, தேவனுக்கு உரியவர்களாக மாறணும், தேவன் விரும்புகிற மாதிரி வாழணும், எல்லாருமே ஆசைப்படுறோம் இல்லையா? எல்லாருமே ஆசைப்படுறோம். யாரும் அந்த ஆசை இல்லாமல் இல்லை. அந்த ஆசை இருக்கிறதுனால தான் இங்கே உக்காண்டிருக்கணும். ஆனால் அந்த விரும்புறதை செய்யாத வேறொன்றை செய்கிற என்னதான் பிரமாணத்தை நான் காண்கிறேன். உள்ளான மனுஷனுக்கேற்றபடி தேவனுடைய நியாய பிரமாணத்தின் மேல் பிரியமாயிருக்கிறேன். உள்ளான பிரமாணத்தின்படி தேவனுடைய நியாய பிரமாணம்ன்றது எது? தேவன் கொடுத்த வார்த்தை. வார்த்தை மேல என்ன இருக்குது? பிரியமா இருக்குது. அதே மாதிரி நம்மள வசனத்து மேல பிரியமா இருக்கிறோமா? பிரியமா இருக்கிறனால தான் சத்தியத்தை கேட்கறதுக்கு வந்திருக்கிறோம். அப்போ வார்த்தை மேல பிரியமா இருக்கிறோம், நன்மை செய்யணும்னு விரும்புகிறோம். ஆனா செய்யாதபடிக்கு ஒரு பிரமாணம் என்ன பண்ணுதான்? தடை செய்தான். ஆகிலும் என் மனதின் பிரமாணத்துக்கு விரோதமாக போராடுகிற வேறொரு பிரமாணத்தை என் அவயங்களில் இருக்க காண்கிறேன். சொல்லிட்டார் பாருங்க. என் மனதிற்கு எதிர்மறையா செயல்படக்கூடிய ஒரு பிரமாணம் எங்க இருக்குதான்? சொல்லுங்க. அவயங்கள்னா என்னதுங்க? புரியுதா? இல்லை இல்லை, இங்கே சொல்கிறது அவயங்கள்ன்றது எதை தான் சொல்கிறாரு? லிட்டில் பாடியை தான் சொல்கிறாரு. கிறிஸ்துவின் அவயன்றது வேற. புரியுதுங்களா? அப்போ என் அவயங்களில் இருக்க காரணம் சொல்கிறவர் யாரு? பவுல். புரியுதா? எவ்வளோ பெரிய ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாரு பாருங்க. அவயங்கள் இருக்க காண்கிறேன், அது என் அவயங்களில் உண்டாயிருக்கிற பாவ பிரமாணத்துக்கு என்னை சிறையாக்கி கொள்கிறது. அவ்வளோதாங்க.
அது என் அவயங்களில் உண்டாயிருக்கிற பாவ பிரமாணத்துக்கு என்னை சிறையாக்கி. புரியுதுங்களா? நல்லா புரியுதா? முதல்ல என்ன பார்த்தோம்? பாவம் என்றால் என்னன்னு பார்த்தோம். பாவம்னா என்ன? கீழ்ப்படியாமல். பாவத்தின் தன்மை என்னன்னு பார்த்தோம். பாவம் வாசற்படியில் படுத்திருக்கும், பாவம் தொடர்ந்து பிடிக்கும், பாவத்தின் சம்பளம் மரணம். அப்போ இது மூணும், இந்த பிரமாணம் மூணும் சேர்ந்து என்ன பண்ணுதுன்னா, நன்மை செய்யணும்னு நான் நினைக்கும் போது என்னை தீமை செய்ய வைக்குது. மாம்சமும் பலவீனம் உள்ளது, அத்தனஸ். தேவன் விரும்புகிற மாதிரி என்னால் என்ன பண்ண முடியல, செயல்பட முடியல. இது என்னதுன்னா, இந்த சரீரத்தில் இந்த பாவ பிரமாணம் என்ன பண்ணுதான், சிறை பிடிக்குதான். நல்லா புரிஞ்சுங்க. ஒரு போலீஸ் உங்களை துரத்துறான். ஹலோ கவனிங்க, போலீஸ் உங்களை துரத்துறான், பார்த்துருக்கீங்களா? அப்போ என்ன பண்ணுவான்? ஓடுவோமா? ஓடுவோம். பிரச்சனை என்ன தெரியுமா? ஆவிக்குரிய ரீதியிலே அப்படி தான் ஓடிட்டுருக்குறோம். அதனால தான் பவுல் சொன்னார், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்து கொண்டேன். ஓட்டம் இருக்குதுங்க. பாவம் நம்மளை துரத்திக்கிட்டே இருக்குது. சரீரத்துக்குள்ளேருந்து துரத்துது, வெளியிலேருந்து வரல, உள்ளேருந்து துரத்துது. அப்போ நம்ம எவ்வளோ ஜாக்கிரதையாக இருக்கணும். மீட்பு பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள். இப்போ இந்த பாவ பிரமாணம் என்ன சிறையாக்குகிறது? நிர்பந்தமான மனுஷன் நான். அதுதாங்க, நிர்பந்தமான மனுஷன் நான். இந்த மரண சரீரத்தில் நின்று யார் என்னை விடுதலை ஆக்குவார்? நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய். ஹல்லேலூயா. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன். ஆதலால் நானே என் மனதினாலே தேவனுடைய நியாயப்பிரமாணத்திற்கும் மாம்சத்தினாலே பாவ பிரமாணத்துக்கும் ஊழியம் செய்கிறேன். புரியுதுங்களா? விளங்குதா? சொல்ற ஒரு பவுல் மனதினாலேன்னா என்னன்னாங்க, உள்ளான மனுஷனை சொல்றாரு. அப்போ நான் உள்ளான ரீதியில் தேவனுடைய கட்டளைகளாகிய அந்த பிரமாணத்துக்கு நான் கீழ்ப்படிஞ்சு ஊழியம் செய்கிறேன். சரீரத்தில் எதுக்கு ஊழியம் செய்கிறேன்? பாவத்துக்கும் ஊழியம் செய்கிறேன். ஏன் அப்படி சொன்னார்? அப்போ ஒரு சைடு ஊழியமோ, இன்னொரு சைடு உலகத்தினுடைய இச்சைக்கு போனாரா பவுல்? இல்லைங்க. ஊழியம் செய்தாலும் பரிசுத்தமாக இருந்தாலும் இந்த சரீரம் பாவம். இந்த சரீரம் என்னது? பாவம். அதான் ஒரு இடத்துல சொல்லுவார், எனக்கு ஒரு முள் கொடுக்கப்பட்டிருக்கு, அதுக்காக நான் என்ன பண்ணேன்? 3 தடவை ஜெபம் பண்ணேன். ஆண்டவர் என்ன பண்ணல? பதில் கொடுக்கல. ஆனால் என்ன சொன்னாரா? என் கிருபை உனக்கு போதும், உன் பலவீனத்திலே. அதான் இயேசு சொன்னது. சரீரமோ மாம்சமோ பலவீனம் உள்ளது, அத்தனஸ் சொல்கிறாரு தேவன். சில நேரத்தில் ஒரு அப்படியே சோர்ந்து போய் ஏதோ ஒரு காரியம், ஏதோ பர்சனலாக ஏதோ ஒரு வேளை கோபமாக இருக்கலாம். இல்லை பவுலை பற்றி ஒரு ஹிஸ்ட்ரியே இருக்குது, அது பார்க்கலாம். பவுல் சாதாரணமான ஒரு மனுஷன் கிடையாது. 12 சீஷர்களுடைய வரலாறு எடுத்திங்கன்னா அப்படி இருக்குது. அப்படிப்பட்ட ஜனங்களை இயேசு எப்படி தான் ஹேண்டில் பண்ணாருன்னே தெரில. அப்படிப்பட்ட ஆட்கள் கூட தான் இயேசு கிறிஸ்து என்ன பண்ணியிருக்கிறாரு? ட்ராவல் பண்ணி சத்தியத்தை கற்றுக் கொடுத்து ஊழியக்காரர்களாக அப்போஸ்தலர்களாக மாறி இருக்கிறாங்க. எந்த அளவுக்கு அப்போஸ்தலராக மாறி இருக்கிறாங்கன்னா, இன்னைக்கு நீங்களும் நானும் வேதத்தை பற்றி பேசிகிட்டு இருக்கிறோம். ஆமென். புரியுதுங்களா? அப்போ இயேசு எப்படி டீச் பண்ணியிருக்காரு பாருங்க. அப்போ பாவம் குடியிருக்கும் இடம் எது? சரீரம். விளங்குதா? புரியுதா? இது நம்மளுடைய வாழ்க்கையில் தெளிவாக நம்மளுக்கு தெரியும். ஏனென்றால் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறோம், கேட்குறோம், விரும்புகிறோம், வாஞ்சிக்கிறோம், போதிக்கிறோம். விளங்குதா? போதிக்கிறோம், எல்லாம் பண்ணுறோம். ஆனால் சரீரத்தில் என்ன இருக்குது? கீழ்ப்படியாமை என்கின்ற பாவம் இருக்குது. புரிஞ்சுதுங்களா? விளங்குதா? இல்லை மறுபடியும் போகலாமா? வேண்டாம், தலையில் பயங்கரமாட்டுறீங்க, முடிச்சா போதாண்டா எப்பான்ற மாதிரி. சரி, இப்போ இன்னும் ஒரு சில வசனங்களை நம்ம பார்க்கலாம். ரோமர் 6ஆம் அதிகாரம் 6வது வசனம். ரோமர் 6:6. நான் இனி பாவத்துக்கு ஊழியம் செய்யாதபடிக்கு. இங்க சொல்றாரு பாருங்க, பாவத்துக்கு இனி ஊழியம் செய்யாதபடிக்கு. பாவ சரீரம் ஒழிந்து போகும் பொருட்டாக. பாவ சரீரம் ஒழிந்து போகும் பொருட்டாக நம்முடைய பழைய மனுஷன் அவரோடு கூட சிலுவையில் அறையப்பட்டது என்று அறிந்திருக்கிறோம். பழைய மனுஷன் சிலுவையில் அறியப்பட்டது என்று அறிந்திருக்கிறோம். இங்க ஒரு விஷயத்தை சொல்றாரு. இங்க தான் மீட்பு உள்ள என்டர் ஆகுது. எப்படின்னா, பாவம் எங்க குடி இருக்குது?
சரீரத்தில் குடியிருக்குது. இப்போ இந்த சரீரத்துலேருந்து மீட்பு எப்படி வரணும்னா, இந்த சரீரத்தை எங்கே அரைஞ்சிடணுமா? சிலுவையில் அரைஞ்சிடணும். அரைஞ்சிட்டு பழைய மனுஷனை என்ன பண்ணுமா? கலைத்து போட்டோம்னா. அப்போ இந்த பழைய மனுஷன்றது யாரு சொல்லுங்க? நம்ம என்ன நினச்சிக்கிறோம்னா, பழைய மனுஷனை நம்ம சுபாவம் நினைக்கிறோம். கரெக்டு தான். சுபாவம் எங்கேருந்து வந்தது? ஆதாம் கிட்ட தான் வந்தது. புரியுதுங்களா? அப்போ ஆதாம் என்கின்ற பழைய மனுஷனுடைய சுபாவத்தை கலைச்சி போடணும்னா, புதிய மனுஷனாகிய இயேசு கிறிஸ்துவோடு கூட நம்ம என்ன பண்ணப்படணும்? சிலுவையில் அறியப்படணும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? புரியுதுங்களா? சிலுவையில் அறியறதுனா என்னன்றது தேவனுக்கு சித்தமான பார்க்கலாம். எதையோ நம்ம சொந்த கதை சோக கதையெல்லாம் தூக்கி நம்ம மேலே வச்சுக்கிட்டு நான் சிலுவையை சுமக்கிறேன்றோம். அதெல்லாம் கிடையாது. வேதம் என்ன சொல்லுதோ அதுதான் நமக்கு பாயிண்ட்டு. சரி, அதுல 7வது வசனம் வாசிங்க. ரோமர் 6:7. மரித்தவன் பாவத்துக்கு நீங்கி விடுதலையாக்கப்பட்டிருக்கிறானே. என்ன சொல்றாரு? மரித்தவன் பாவத்துக்கு நீங்கி விடுதலையாக்கப்பட்டிருக்கிறான். 6வது வசனத்துல என்ன சொன்னார்னா, நீங்க உங்க பாவ சரீரத்தை எங்க அறையணுமா? சிலுவையில் அறையணும். 7வது வசனத்துல என்ன சொல்றாரு? மரித்தவன் பாவத்துக்கு நீங்கி விடுதலையாக்கப்பட்டிருக்கிறான். அப்போ என்னன்னா, ஒரு மனுஷனுக்குள்ள இந்த சரீரத்துக்குள்ள பாவம் குடியிருக்கும். எப்போ பாவத்திலிருந்து விடுதலை ஆகிறான் தெரியுமா? சொல்லுங்க. ஞானஸ்தானம் எடுக்கும் போது நல் மனசாட்சியின் உடன்படிக்கை அது வரும். செப்பரேட்டாக பார்க்கணும். நம்ம எல்லாமே என்ன தெரியுமா? டிக்கெட் வாங்குற மாதிரி நிறைய இடத்துல போய் டிக்கெட் வாங்கி சத்தியத்தை எல்லாம் என்ன பண்ணிக்கிட்டோம்? கேட்டுக்கிட்டோம். பட் முழுமையான சத்தியத்தை நம்ம கேட்கல. அந்த வேதம் சொல்றது ஒரு முழுமை. சரிங்களா? அப்போ மரித்தவன் எதுக்கு நீங்களாக்கப்பட்டிருக்கிறான்? இப்போ செத்து போனவங்க பாவம் செய்ய முடியுமா? சொல்லுங்க. இப்போ டெட் பாடி இருக்குது, அது பாவம் செய்யுமா? அதுதாங்க விடுதலை. அப்போ மரணம் வரும்போது பாவத்திலிருந்து என்ன ஆயிடுச்சு? சொல்லுங்க. விடுதலை ஆயிடுச்சு. மனுஷனுக்கு என்ன சாபம் கொடுத்தாரு? ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 17 வாசிக்கண்டா. இதை புசிக்கும் நாளிலே ஆதியாகமம் 2:17 சொன்னாரு. ஆதியாகமம் 3:19 வாசிங்க. நீ பூமியிலிருந்து எடுக்கப்பட்டபடியால் நீ பூமிக்கு திரும்பும் மட்டும் உன் முகத்தின் வேர்வையால் ஆகாரம் புசிப்பாய். நீ மண்ணாய் இருக்கிறாய், மண்ணுக்கு திரும்புவாய் என்றார். புரியுதுங்களா? இந்த ஒரு வசனத்தை இதை கொஞ்சம் டீப்பா பார்க்கணும். நீ என்னவா இருக்கிற? மண்ணா இருக்கிற. ஆரம்பத்தில் அவன் எப்படி இருந்தான்? ஃபர்ஸ்ட் தேவன் உருவாக்கத்துக்கு முன்னாடி ஆதாம் எப்படி இருந்தார்? மண்ணா இருந்தாரு. மண்ணில் என்ன பண்ணாரு? அவரை உருவம் அமைச்சு எல்லாம் ரெடி பண்ணிட்டாரு. நாசில அவர் ஊதின பிறகுதான் அவன் என்ன ஆனா? தேவனுடைய சாயல், தேவனுடைய ரூபமாக மாறினான். அப்போ தேவனுடைய மூச்சு காற்று போறதுக்கு முன்னாடி அவன் எப்படி இருந்தான்? மண்ணு. புரியுதுங்களா? இப்போ அவன் விழுந்த உடனே எந்த நிலைமைக்கு போயிட்டான் தெரியுமா? மண் என்ற நிலைமைக்கு போயிட்டான். அந்த மண் என்ற நிலைமை என்ன தெரியுங்களா? ஜீவன் இல்லாத நிலை, மரித்து போன நிலை. புரியுதுங்களா? விளங்குதா? மரித்து போன ஒரு நிலை. அப்போ பாவ சரீரம் மரிக்கும் போது ஒரு மனுஷனுக்கு ஒருவேளை இயேசு மீட்பை கொடுக்கலன்னா, இயேசுன்ற இந்த உலகத்துக்கு வரலன்னா, மனுஷனுக்கு முடிவு எது தெரியுமா? மரணம். அதோடு முடிஞ்சிட்டு இருக்கோம். அவன் வாழ்ந்திருப்பான், பிறந்திருப்பான், வளருவான், கஷ்டப்படுவான், நஷ்டப்படுவான், வியாகுலப்படுவான், சம்பாதிக்கிறதுக்கு பல யுக்திகளை பயன்படுத்துவான், வேறு வேறு வழியிலலாம் போய் தப்பெல்லாம் நிறைய செஞ்சுட்டு கடைசியில் ஒரு நாள் செத்து போயிடுவான். செத்து போயிட்ட பிறகு முடிச்சு போச்சு மனுஷனுடைய வாழ்க்கை. அவ்வளவுதான். ஆனால் இயேசு கிறிஸ்து தேவன் என்ன பண்ணார்? அந்த இடத்துல இருந்து தான் மறுபடியும் ஒரு ஸ்டார்ட் பண்ணார். அப்போ மனுக்குலத்துக்கு முடிவு மரணம், கிறிஸ்தவர்களுக்கு மரணத்தின் முடிவு ஆரம்பம். அங்கிருந்து தான் வாழ்க்கை நமக்கு ஸ்டார்ட் ஆகுது. ஏன் தெரியுமா? எல்லாம் பாவமாக என்ன ஆயிடுச்சுங்க? அங்கே மரிக்கும் போது மரித்தவன் பாவத்துக்கு நீங்களாக்கப்பட்டிருக்கிறான். சரீரம் போயிடுச்சுன்னா பிரச்சனையே கிடையாதுங்க. புரியுதுங்களா? நீங்கள் நல்லது செய்யணும், எல்லாமே செய்யறதுக்கு தடையாக இருக்கிறது எது? சொல்லுங்க. அப்படியே பார்த்தா எப்படி? சரீரம் தான். தேவனுக்காக அதை எழுமணும்னு நினைக்கிறோம். என்ன பண்ணுறோம்? ஐயோ வெக்கமாக இருக்குதுங்க, எப்படிங்க போய் சொல்கிறது? ஐயோ என்னால் முடியாதுங்க. ஐயோ எது இதெல்லாம் செய்யுது? சரீரம் சொல்லுது. சரீரம் இல்லைன்னா ஃப்ரீ.
புரியுதுங்களா? யார மாதிரி ஆயிடுவோம்? இயேசு கிறிஸ்துவ போல மாறிடுவோம். அந்த ஒரு ஆவிக்குரிய ரூபத்துக்கு போயிடுவோம். அதனால மரணத்துக்கு பிறகு என்னன்றதை நம்ம பார்க்கலாம். சரியா? இது அடுத்தடுத்து வரக்கூடிய நம்ம பாடங்களை நம்ம பார்க்கலாம். ரோமர் 6:12 கூட வாசிங்க. ரோமர் 6:12. ஆகையால் நீங்கள் சரீர இச்சைகளின்படி பாவத்துக்கு கீழ்ப்படியத்தக்கதாக சாவுக்கு ஏதுவான உங்கள் சரீரத்தில், என்ன சொல்றாங்க? சாவுக்கு ஏதுவான உங்கள் சரீரம் பாவம் ஆளாதிருப்பதாக, பாவம் ஆளாதிருப்பதாக. இப்போ என்ன சொல்றாருன்னா, இந்த உலகத்தில் நம்ம வாழும்போது ஒரு ஆவிக்குரிய டெத்து நடக்கணும், ஒரு ஆவிக்குரிய மரணம் நடக்கணும். அதுதான் சகோதரி சொன்னது ஞான ஸ்நானம். புரியுதா? ஞான ஸ்நானம் எடுக்கும் போது நல் மனசாட்சியின் உடன்படிக்கை, பழைய மனுஷன் என்ன பண்ணுறான்? உள்ளே போயிட்டு மேலே வரும்போது அதே மனுஷன் தான் வரான். நல்லா புரிஞ்சுங்க. நான் உள்ளே போயிட்டு தண்ணிக்குள்ளே போயிட்டு மேலே வரும்போது வெள்ளையாக அழகாகிடுவேன்னு நினைக்காதீங்க. எப்படி உள்ளே போகிறனோ அப்படி தான் வரேன். ஆனால் மாற்றம் எங்கே வருது தெரியுமா? உள்ளான ரீதியில் மாற்றம் வருது. அப்போ என்ன ஆகுதுன்னா, இந்த சாவுக்கேதுவான இந்த சரீரத்தினுடைய தாக்கத்துக்கு ஆவி ஆத்மா சரீரம் முழுசாக செஞ்சது பாவத்தை. புரியுதுங்களா? ஞானஸ்தானன்ற பிரமாணத்துக்கு முன்னாடி எல்லாமே அப்படியே செஞ்சோம். ஞானஸ்தானன்ற பிரமாணத்துக்குள்ளே வந்த உடனே இப்போ பாவம் செய்யும் போது உள்ளே இருந்து ஏதோ பேசுது. இது செய்யறியே, இதை பண்ணலாமா, இது செய்யலாமா, இப்படி நடந்துக்கிறோமே, இப்படி எல்லாம் செய்கிறோமே. ஏன்? அதுதான் கிறிஸ்துவின் பிரமாணம். புரியுதுங்களா? அதுதான் சாவுக்கேதுவான உங்கள் சரீரத்தில் பாவம் ஆளாதிருப்பதாக. அப்போ ஒருவன் உயிரோடு இருக்கிற நாள் வரைக்கும் இந்த சரீரத்தில் பாவம் என்ன பண்ணும்? சொல்லுங்க. ஆளும். பாவம் என்ன பண்ணும்? ஆளும். ஆமாம், உங்களை ரூல் பண்ணிக்கிட்டே தான் இருக்கும். அதுலேருந்து நீங்கள் போராடிட்டு தான் ஆகணும். அதில் தான் ஒரு இடத்துல பவுல் சொல்லுவார், ரத்தம் சிந்தும்படி நீங்கள் என்ன பண்ணல, பாவத்துக்கு எதிர்த்து நிற்கல. இயேசு கிறிஸ்து என்ன பண்ணார்? இந்த பாவத்துக்காக எப்படி எதிர்த்து நின்றார்? தன்னுடைய ரத்தத்தெல்லாம் சிந்தினார். நம்ம அந்தவங்களுக்கு ரத்தத்தை சிந்ததில்லை. நம்ம பாவம் செஞ்சோடனே இயேசுவே உடைய ரத்தத்தினால் என்னை கழுவுங்க, ஃபினிஷ். புரியுதுங்களா? விளங்குதா? மீட்பு எவ்வளோ வேல்யூபிள் பாருங்கள், எவ்வளோ முக்கியமான பாருங்கள். நான் போராடல, என்னுடைய பாவம் எனக்குள்ளே இருக்குது. இந்த பாவ சரீரத்துக்கு என்னை வேற மாதிரி இழுத்துட்டு போகுது. ஆனால் கிறிஸ்துவின் பிரமாணம், கிறிஸ்துவின் ரத்தம், நான் பாவ மன்னிப்பு கூறும் பொழுது என்னுடைய பாவத்தின் தாக்கத்தை அது தவிக்கிறது. பாவம் ஆளாதிருப்பதாக. அதனால தான் பாருங்க, சரீரத்துக்கு சரீரம் முன்னாடியே பார்த்தோம், ஜீவனுக்கு ஜீவன். அதான் தேவனுடைய பிரமாணம். எபிரேயர் 10:10 வாசிங்க. எபிரேயர் 10:10. இயேசு கிறிஸ்துவினுடைய சரீரம் ஒரே தரம் பலியிடப்பட்டதினாலே. இங்க பாருங்க எவ்வளவு அருமையா சொல்றாங்க. இயேசு கிறிஸ்துவினுடைய சரீரம் ஒரே தரம் பலியிடப்பட்டதினாலே. பலியிடப்பட்டுச்சா? இயேசு கிறிஸ்துவினுடைய சரீரம் பலியிடப்பட்டுச்சா? அந்த சித்தத்தின்படி நாம் பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறோம். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? நாம் பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறோம். அவ்வளோதானா? ஓகே, புரியுதுங்களா? விளங்குதா? இப்போ ஒரு முறை படிங்க அந்த வசனத்தை மறுபடியும். எபிரேயர் 10:10. இயேசு கிறிஸ்துவினுடைய சரீரம் ஒரே தரம் பலியிடப்பட்டதினாலே அந்த சித்தத்தின்படி நாம் பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறோம். அப்போ சாவுக்கேதுவான இந்த சரீரம், பாவ சரீரம். இப்போ பாவம் குடியிருக்கிற இடம் எது? இந்த சரீரம். இப்போ இது என்னை வேறு வழியாய் கொண்டு செல்லும்போது, நான் ஒருவேளை பழைய ஏற்பாட்டு பிரமாணத்தில் இருந்தால் டெய்லியும் நான் என்ன பண்ணேன் சொல்லுங்க? பலி செலுத்தணும். அதனால தான் பழைய ஏற்பாட்டில் பார்த்தீங்கன்னா ஆண்டுதோறும் செலுத்த. இந்த 10ஆம் அதிகாரத்தை ஃபுல்லாக வாசித்து பாருங்கள், ரொம்ப தெளிவு வரலாம். எபிரேயர் 10ஆம் அதிகாரம் ரொம்ப அருமையான ஒரு அதிகாரம். அங்கே ஆண்டுதோறும் செலுத்தப்படுகிற பலின்னு ஒன்று இருக்குது. அந்த பலிக்கு செலுத்தினா அவங்க பாவம் மூடப்பட்டுச்சு. இப்போ இந்த பாவன்ற பிரமாணம் நம்ம சரீரத்திலேருந்து இழுத்து கொண்டு போகும்போது நமக்கு ஒரு பலி செலுத்தப்பட்டிருக்குது. ஒரே பலி, ஒரே சரீரம், நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினுடைய சரீரம். ஒரே தரம் பலியிடப்பட்டதுனால நம்ம என்னவா இருக்கிறோமா? பரிசுத்தம் ஆக்கப்பட்டீர்களா? அது எப்படி முடியுதுங்க? பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறோம்.
அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுங்களா? முடிஞ்சு போச்சு. புரியுதுங்களா? அவர் செய்து முடித்தது. சரியா? இப்போ உள்ள பரிசுத்தம் இருக்குது, வெளியில அசுத்தம் இருக்குது. புரியுதுங்களா? விளங்குதா? விளங்குதா? பாவம் குடியிருக்கிற இடம் எது? சரீரம். பரிசுத்தம் குடியிருக்கிற இடம் எது? உள்ள. இதைத்தான் புதிதான ஜீவன், புது சிருஷ்டி. விளங்குதா? இருக்குதுல்ல வசனம், அதெல்லாம் புதிதான ஜீவன், உள்ளான மனுஷன். புரியுதா? அதெல்லாம் எதை குறிக்குதுன்னா இந்த உள்ள நடக்கிற மாற்றத்தை தான் குறிக்குது. புரியுதுங்களா? ரட்சிப்பை எங்கே தான் நடக்குது? உள்ளதான் நடக்குது. அதனால தான் பாவத்தின் சம்பளம் மரணம், அது ஃபினிஷ்டு. சரீரத்துக்கு கதை முடிஞ்சு போச்சு. இனிமே தேவன் இந்த சரீரத்துக்கு உருவம் கொடுத்தா கூட பழைய உருவத்தை கொடுக்க மாட்டாரு. நல்லா புரிஞ்சுங்க. இப்போ பார்க்குறமே ரத்தமும் மாமிசமும் அது இருக்காது. ஆதாமுக்கு படைச்சார் பாருங்க, அந்த உருவத்தை தான் கொடுப்பாரு, மகிமையை தான் கொடுப்பாரு. ஏன்னா சரீரத்தை கொடுத்தா மறுபடியும் என்ன ஜனங்க என்ன பண்ண ஆரம்பிச்சிருவாங்க? ஆமாம், மறுபடியும் கீழ்ப்படியாமல் போயிடுவாங்க. அதனால தான் அழிவுள்ளதாகிய இது விதைக்கப்பட்டு எப்படி அனுச்சிக்குமா? அழிவில்லாததாய். அப்போ அந்த சரீரம் எப்படி இருக்கும் பாருங்க. அது தேவனுக்கு சித்தமான வருகிற நாட்கள் நம்ம பார்க்கலாம். ஸோ இப்போ பாவம் என்றால் என்ன? கீழ்ப்படியாமல். இரண்டாவது கேள்வி, பாவத்தின் தன்மைன்னும் போது 3 விஷயம். பாவம் வாசற்படியில் படுத்திருக்கும், தொடர்ந்து பிடிக்கும், பாவத்தின் சம்பளம் மரணம். பாவம் குடி இருக்கும் இடம் எது? சரீரம். சரியா? கிளியரா? இப்போ 4வது கடைசி கேள்வி, இந்த பாவம் குடியிருக்கிற இந்த சரீரத்துக்கு மீட்பு எப்படி? மீட்பு எப்படி? நம்ம இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பார்த்தது ஓரளவு தான் பார்த்தோம், டீப்பாக பார்க்கணும். ஏன்னா எப்படி ஒரு மனுஷன் உருவாக்கப்பட்டான்? ஆதாம தேவன் உருவாக்குனார் இல்லையா? அந்த மாதிரி ஒரு உருவாக்கம் தான் 2ஆம் ஆதாமாகி இயேசு கிறிஸ்துவுக்கு நடந்தது. அதுக்கு அடுத்த முறை நம்ம பார்த்தோம். கன்னி மரியாளுடைய கருவறையில் என்ன பண்ணார்? ஆவியை அனுப்பி பரிசுத்த ஆவியினாலே உற்பவித்தார். சரியா? உற்பவித்தார். அங்கே எப்படி தேவன் ஆதாமை உருவாக்கினாரோ 2ஆம் ஆதாமை கன்னி மரியாளில் கருவறையில் தேவன் என்ன பண்ணார்? உருவாக்கினார். இப்போ காரியம் என்னன்னா, நம்மையும் அப்படி தேவன் உருவாக்கணும். புரியுதுங்களா? இந்த பாவ சரீரத்திலேருந்து தேவன் நம்மளை என்ன பண்ணோம்? அப்படி உருவாக்கணும். அதனால தான் புது சிருஷ்டி. புரியுதா? புது சிருஷ்டி, நியூ கிரியேஷன். அதை மூல மொழியில் எடுத்தால் மறுபடியும் படைக்கப்பட்டவர்கள், ஜெனிப்பிக்கப்பட்டவர்கள்னு வருது. கர்த்தர் நம்மளை மறுபடியும் என்ன பண்ணோம்? உருவாக்கணும். அப்போது பாவ சரீரத்துக்கு மீட்பு எப்படி அப்படின்னு பார்த்தா, மண்ணிலிருந்து மனுஷன் வந்தான். நல்லா கவனிங்க, நல்லா கவனிங்க. மண்ணிலிருந்து மனுஷன் வந்தான், விழுந்தான், மகிமை எடுபட்டு போச்சு. மறுபடியும் அதே மண்ணில் இருக்கிற ஒருத்தரை அனுப்புனார். இயேசு என்னவா வந்தார்? ரத்தமும் மாமிசமும் உடையவராக வந்தார். ஏன்னா சரீரத்துக்கு சரீரம். சரியா? அது ஒரு வசனம் வாசிருங்க பிரதர். எபிரேயர் 2ஆம் அதிகாரம் 14வது வசனம். எபிரேயர் 2:14. ஆதலால் பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாக இருக்க. என்ன சொன்னாருங்க? பிள்ளைகள் மாம்சமும். பிள்ளைகள் யாருங்க? பிள்ளைகள் எல்லாமே எங்கேருந்து எடுக்கணும் தெரியுமா? அப்படி சொல்லுங்க. சப்ஜெக்டா அதானே. ஆதாமின் பிள்ளைகள். நம்ம தான் இல்லை, நம்மளும் பிள்ளைகள் தான். இப்போ ஆதாம் பிள்ளைங்களா நீங்கள்? யாரோட பிள்ளைங்க? பிதாவாகிய தேவனுடைய பிள்ளைகளா நம்ம இருக்கிறோம். முன்னாடி எப்படி இருந்தோம்? ஆதாமின் பிள்ளைகளா இருந்தோம். அதுதான் சொல்றாரு, பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாக இருக்க அவரும் அவர்களைப் போல மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவரானார். புரியுதா? மண்ணிலிருந்து எடுக்கப்பட்ட மனுஷன் தேவ மகிமை அற்று போனவுடனே மண்ணுக்குரிய சரீரம் வந்துடுச்சு. மண்ணோட சரீரத்தினுடைய தன்மை என்ன? அழியும். மண் என்ன பண்ணும்? அழியும். ஒரு டைமில் என்ன ஆகிடும்? அழிஞ்சிடும். மண்ணிலிருந்து எடுக்கப்பட்ட நீ மண்ணுக்கு திரும்புவாய், மண்ணுக்கு போயிடும். இப்போ மீட்பை கொடுக்கணும்னா அந்த இடத்துல ஆரம்பிக்கணும். பரிசுத்தம் உள்ளவன். ஆதாம் எப்படி சுத்தம் உள்ளவனாக இருந்தானோ அதே மாதிரி ஒரு சுத்தமுள்ள மீட்கும் பொருள் ஒரு மனுஷனாக வரணும். அவர் தான் இயேசு. அதனால் இயேசு ஏன் ரத்தமும் மாம்சம் உடையவரானா, அந்த மண்ணானுடைய சாயலை பரிசுத்த வித்த ஆகிய இயேசு பெற்றுக்கொண்டார். புரியுதுங்களா? விளங்குதா? புரியுதுங்களா? அதான் டவுட் இருக்கா? இல்லை. சரி,
இப்போ இயேசு மண்ணுக்குரிய அந்த சாயலை தரித்து கொண்டு மரணத்தினாலே பிசாசின் கிரியைகள் என்ன பண்ணாராம்? வாசிங்க. மரணத்துக்கு அதிகாரியாகிய பிசாசானவனை மரணத்தினாலே அழிக்கும்படிக்கு. புரியுதுங்களா? மரணத்துக்கு அதிகாரியாகிய பிசாசானவனை தம்முடைய மரணத்தினாலே அழிக்கும்படிக்கு. இதாங்க மீட்பு. புரியுதா? அப்ப இந்த சரீரத்திலிருந்து மீட்பு எப்படி வரணும், எப்படி நம்ம பெற்றுக்கொள்ள முடியும்னா இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் தான் பெற்றுக்கொள்ள முடியும். ஏன்னா அவர் தான் நமக்காக நம்மை போல ஆதாமை போல மாறினார். அதனால தான் 2ஆம் ஆதாம்னு அவருக்கு வரும். இப்போ இயேசு கிறிஸ்து மூலமா வந்ததுனால இப்போ ஆதாம் எப்படி படைக்கப்பட்டான்? மண்ணா இருந்தான். அவனுக்குள்ள தேவனுடைய மூச்சு காற்று போன உடனே அவன் தேவ சாயல் தேவ ரூபமா மாறிட்டான், ஒரு தெய்வீக தன்மைக்குள்ள வந்துட்டான். இயேசு கிறிஸ்து கன்னிமரியாளுடைய வயிற்றுல பரிசுத்த ஆவி தேவனுடைய மூச்சு காற்று உள்ள போன உடனே அங்க என்ன ஆயிடுச்சு? ஒரு உருவகம் கிடைச்சிடுச்சு. இப்போ நமக்குள்ள அதே மாற்றம் வரணும். நமக்குள்ள அதே மாற்றம் வரணும். இப்போ மண் இருக்குதா? அங்கே எப்படி ஆதாமுக்கு மண்ணில் உருவாக்குனாங்க, அதே மண்ணு தான் இது. இப்போ இந்த சரீரம்லாம் என்னது? மண். இப்போ இந்த மண் தேவசாயல் தேவ ரூபமாக மாறுறதுக்கு என்ன தேவை? தேவனுடைய மூச்சு காற்று. புரியுதா? தேவனுடைய மூச்சு காற்று பரிசுத்தாவி மேபி. ஓகே. அப்போ மண்ணான இந்த சரீரத்தில் தேவனுடைய மூச்சு காற்றுனா மண் சாவுக்கேதுவானது. புரியுதா? அதுக்கு என்ன இல்லை? நித்தியம் கிடையாது, நித்திய ஜீவன் இல்லை. ஜீவன் மட்டும்தான் இருக்குது. ஆனால் அவனுக்குள்ள நித்திய ஜீவன் இன்ஜெக்ட் பண்ணணும், நித்திய ஜீவன் வரணும். நித்திய ஜீவன் வந்தால் தான் அவன் சாவாமைக்குள்ளே வர முடியும். புரியுதா? விளங்குதா? ஆதாமுக்கு என்ன பண்ணாங்க? மண்ணுனால உருவத்தை உருவாக்கி நாசியில் அந்த சாவாமை உள்ள அந்த நித்திய ஜீவனை தேவன் ஊதின உடனே அவன் நித்திய ஜீவனுக்குரியவனாக மாறிட்டான். சாவாமை இல்லாத வாழ்க்கை விழுறதுக்கு முன்னாடி, விழுந்த பிறகு நம்மளை மாதிரி மாறிட்டார். சரியா? அப்போ நித்திய ஜீவன் என்ன ஆயிடுச்சு? போயிடுச்சு. இப்போ நம்ம இந்த மண்ணான சரீரத்தை தேவன் மறுபடியும் உயிர்ப்பிக்கணும்னா என்ன தேவை? நித்திய ஜீவன் தேவை. புரியுதா? நம்மளை உருவாக்கணும்னா, தேவன் மறுபடியும் உருவாக்கணும்னா, புது சிருஷ்டியாக உருவாக்கணும்னா நித்திய ஜீவன் தேவை. 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 20வது வசனம். 1 யோவான் 5:20. அன்றியும் நாம் சத்தியம் உள்ளவரை அறிந்து கொள்வதற்கு, சத்தியம் உள்ளவரை அறிந்து கொள்வதற்கு தேவனுடைய குமாரன் வந்து நமக்கு புத்தியை தந்திருக்கிறார் என்றும் அறிவோம். இந்த வார்த்தை பாருங்களேன் எப்படி இருக்கு? சத்தியம் உள்ளவரை அறிந்து கொள்வதற்கு தேவனுடைய குமாரன் வந்து புத்தியை தந்திருக்கிறாராம். அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்து எண்ணப்பட்ட சத்தியம் உள்ளவருக்குள்ளும் இருக்கிறோம். இவரே மெய்யான தேவனும் நித்திய ஜீவனுமாய் இருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? மெய்யான தேவனும் நித்திய ஜீவனுமா இருக்கான். அப்போ இயேசுவை ஏற்றுக்கொண்டவன் எதை ஏற்றுக்கொண்டான்? நித்திய ஜீவன் வந்துடுச்சு. அப்போ மண்ணான இந்த சரீரத்தில் நித்திய ஜீவனாகிய இயேசு வந்தவொடனே புது சிருஷ்டியாக நீங்களும் நானும் மாறிட்டோம். கரங்களை தட்டி அவருக்கு நன்றி சொல்லலாமா? எவ்வளோ பெரிய மீட்பை தேவன் நமக்கு கொடுத்துருக்கிறாரு. இது தனி மனுஷனால் முடியுமா? நம்ம முயற்சி பண்ண ஆக முடியுமா? இயேசு கிருபையாய் உங்களுக்காகவும் எனக்காகவும் தன் ஜீவனை கொடுத்து நித்திய ஜீவனை இலவசமாய் கொடுத்துட்டார். இலவசம். இதுக்காக நம்ம எதுவுமே செலவு பண்ணலை. நல்லதா? அது 1 யோவான் 5:11 வாசிங்க பிரதர். 1 யோவான் 5:11. தேவன் நமக்கு நித்திய ஜீவனை தந்திருக்கிறார். அந்த ஜீவன் அவருடைய குமாரனில் இருக்கிறது என்பதே அந்த சாட்சியாம். நல்லதா? அப்போ நம்ம பாவ சரீரத்திலிருந்து நம்ம மீளணும்னா ஜீவன் தேவை, நித்திய ஜீவன் தேவை. அந்த நித்திய ஜீவன் நம்ம ஆண்டவராகிய
இயேசு கிறிஸ்துக்குள்ள இருக்குது. அதனால தான் 1 யோவான் 2ஆம் அதிகாரம் வாசிங்க. 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 24, 25. 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 24, 25. ஆகையால் ஆதி முதல் நீங்கள் கேள்விப்பட்டது, நல்லா கேளுங்க, ஆதி முதல் நீங்கள் கேள்விப்பட்டது உங்களில் நிலைத்திருக்க கடவது. என்ன சொல்றாங்க? ஆதி முதல் கேள்விப்பட்டது உங்களில் நிலைத்திருக்க கடவது. ஆதி முதல் நீங்கள் கேள்விப்பட்டது, ஆதி முதல் நீங்கள் கேள்விப்பட்டது உங்களில் நிலைத்திருந்தால் நீங்களும் குமாரனிலும் பிதாவிலும் நிலைத்திருப்பீர்கள். நித்திய ஜீவனை அளிப்பேன் என்பதே அவர் நமக்கு செய்த வாக்குத்தத்தம். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? இது எங்கிருந்து போடப்பட்ட பிளான்? நித்திய ஜீவனை நான் உங்களுக்கு அளிப்பேன்ற வாக்கு தத்தம் எங்க போட்ட பிளான்? வசனம் முன்னாடி வந்தது, ஆதி முதல். எங்க ஆதி வந்தது? ஆதி ஆகமத்தில் மனுஷன் விழுந்தவன் பாருங்க. விழுந்த உடனே அந்த பாவம் சரீரம் வந்துடுச்சா? பாவம் சரீரம் வந்த உடனே நிர்வாணிகள்னு அவங்க தெரிஞ்சுக்கிட்டாங்க. சரியா? நிர்வாணிகள்னு அவங்க தெரிஞ்சுக்கிட்டாங்க. கண்கள் திறக்கப்பட்டது, நிர்வாணிகள் தெரிஞ்சுட்டாங்க. இப்போது ஒருத்தர் பார்த்துக்க முடியாத சூழ்நிலையில் இருக்கும்போது அப்போவே தேவன் ஒரு பிளான் பண்ணிட்டாரு. இவர்களுடைய நிர்வாணம் மூடப்பட வேண்டுமானால் ஒரு ஜீவன் அங்கே கொல்லப்பட வேண்டும். அப்போ என்ன பண்ணியிருக்கிறாங்க? தோளாடை அவர்களுக்கு என்ன பண்ணாராம்? அப்போ தோளாடை எப்படி வந்தது? புரியுதா? ஒரு மிருகம் அங்கே, ஒரு ஆடு என்ன பண்ணுது? அடிக்கப்பட்டிருக்கு. அதான் உலக தோற்றத்துக்கு முன்னாத அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டி நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அங்கே பிளான் பண்ணிட்டாங்க. பிதாவாகிய தேவனும் இயேசு கிறிஸ்து அங்கே பிளான். பாருப்பா, இவங்களுடைய நிர்வாணம் மூடணுன்னா நீ ஒரு ஜீவன் இங்கே மறிக்க பண்ணோம், ரத்தம் சிந்த பண்ணோம். இவன் ரத்தமாக மாறிட்டான், இவனுக்கு ரத்தம் வந்துடுச்சு. முன்னாடி ஜீவன் என்னுடைய மகிமையில் இருந்தது. இப்போ அவன் விடுதலைனால ஜீவன் எடுபட்டு போய் ரத்தம் வந்துடுச்சு. ரத்தத்தில் என்ன இருக்குதுங்க? உயிர் இருக்குது. புரியுதா? ரத்தத்தில் உயிர் எப்படி வருதுன்னா, இப்போ அந்த ரத்தத்தினுடைய வேலிடிட்டி எப்படின்னா ஒரு குறிப்பிட்ட காலம். ரத்தத்தில் இருக்கிற உயிர் ஒரு குறிப்பிட்ட காலம். நீங்கள் ஆதியில் பார்த்தீங்கன்னா ஆதாம் எத்தனை வயசு வரைக்கும் வாழ்ந்தார்? 930. பைபிளில் அதிகமாக வாழ்ந்தவர் யார்? மெத்துசலா. எத்தனை வயசுங்க? 969. அப்புறம் தாவீது சொல்கிறாரு, பலத்தின் மிகுதியினால எவ்வளோ? 70, 80. 930 எங்க? 70, 80 எங்க? இப்போ எங்க? இப்போ வயசே கிடையாது. கண்ணீர் அஞ்சலி போஸ்டர் ஒட்டியிருக்கிறான். வயது 26, 18, 30. நான் அதெல்லாம் பார்க்கும்போது நான் தேவனுக்கு நன்றி சொல்லுவேன். ஆண்டவர், எனக்கு ஜீவனை கொடுத்துருக்குறீங்க, உம்முடைய ஜீவனால் நான் பிழைக்கிறேன். எவ்வளோ சின்ன வயசுலலாம் எவ்வளோ மாறணும். புரியுதுங்களா? அழிவு என்ன ஆகிட்டு இருக்குதுங்க ரொம்ப. அப்போ புரியுதுங்களா? அப்போது ஆதி முதல் கேள்விப்பட்டது அங்கே பிளான் பண்ணியாச்சு. அதனால தான் இன்னொரு இடத்துல சொல்லுவார், சாத்தானை குறித்து பேசும்போது, இது மறைக்கப்பட்ட ரகசியம், இந்த ரகசியத்தை பிரபஞ்சத்து பிரபுக்கள் அறிந்திருந்தார்களானால் மகிமையின் கர்த்தரை எங்க அறிஞ்சிருக்க மாட்டாங்களா? சிலுவையில் அறிஞ்சிருக்க மாட்டாங்க. சாத்தானுக்கு தெரியாது இந்த மாதிரி பண்ணா சரீரம் மீட்கப்படும்னு. இது ரகசியம். புரியுதுங்களா? விளங்குதா? அதெல்லாம் இன்னும் நம்ம டீட்டெயிலாக நம்ம வருகிற நாட்களில் நம்ம பார்க்கலாம். வாசிங்க தீத்து 1ஆம் அதிகாரம் 3வது வசனம். தீத்து 1:3. பொய்யுரையாத தேவன் ஆதிகாலம் முதல் நித்திய ஜீவனை குறித்து வாக்குத்தத்தம் பண்ணி வந்துச்சு பாருங்க. ஆதிகாலம் முதல் நித்திய ஜீவனை குறித்து வாக்குத்தத்தம் பண்ணி அதை குறித்த நம்பிக்கையை பற்றி தேவ பக்திக்கு ஏதுவான சத்தியத்தை அறிகிற அறிவும் விசுவாசமும் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுக்கு உண்டாகும்படி. இதாங்க இப்போ ஆதி காலம் முதல் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட நித்திய ஜீவனை நம்ம எப்படி உணர முடியும்னா, சத்தியத்தை அறிகிற அறிவு, விசுவாசம். இதன் மூலமாக தான் என்ன பண்ண முடியும்? தேவ பக்திக்கு எதுவாக நடக்க முடியும். இப்போ இந்த விசுவாசம் எப்படி நமக்குள்ளே வரணும்னா, எனக்காக ஒரு சரீரம் என்ன பண்ணப்பட்டிருக்கு? பலியிடப்பட்டிருக்குது. அப்போ எனக்காக ஒரு சரீரம் பலியிடப்பட்டிருக்குன்னா நான் எங்கே தான் போவேன்? மரித்த பிறகு சொல்லுங்க, மரித்த பிறகு நம்ம எங்கே போவோம்? நல்லா போல்டாக சொல்லணும், சாத்தான் வெக்கப்படுற மாதிரி சொல்லணும். எங்கே போவோம்? நித்திய ஜீவனை சுதந்திரித்து கொண்டு பரலோக ராஜ்யத்துக்கு போவோம். ஆமென். அதுக்கு தான் இயேசு கிறிஸ்துவினுடைய சரீரம்
பலியிடப்படுது. நான் நல்லவன் அதனால இவனை நான் பரலோகத்துக்கு கூப்பிட்டுக்கிறேன் இல்லை, நான் கெட்டவன் எனக்காக இயேசு நல்லவர் பலியானார், ஆகையால் நான் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்கிறேன். அப்போ என்னை கொண்டு செல்றதும் என்னை அரியணையில் உட்கார வைக்கிறதும் என்னால் அல்ல, அது இயேசுவால். ஒருவேளை உன்னுடைய சுயக்கிரியை வச்சுட்டு நீ வந்திருப்பா அப்படின்னு சொன்னார்னா போக முடியாது. அப்போ கிரியையை செய்யக்கூடாதா? செய்யணும். புரியுதுங்களா? எல்லாம் புரிஞ்சுங்க. பரிசுத்தவானா இருக்கணும்னா பரிசுத்த கிரியைகளை செய்கிறதுனால நம்ம பரிசுத்தவானா மாறிட முடியாது. ஹலோ, புரிஞ்சுங்க. பரிசுத்தமான கிரியைகளை செய்கிறதுனால நாம் பரிசுத்தவானா மாறிட முடியாது. இயேசுவின் ரத்தத்தினால நம்ம பரிசுத்தவானா இருக்கிறதுனாலே பரிசுத்த கிரியைகளை செய்ய வேண்டும். பரிசுத்தத்துக்குரிய காரியத்தை செஞ்சா நான் பரிசுத்தவான்க இல்ல, நான் இயேசுவின் ரத்தத்தினால பரிசுத்தவான், ஆகையால் பரிசுத்த கிரியைகளை செய்ய வேண்டும். புரியுதா? விளங்குதா? கடைசியாக இந்த நித்திய ஜீவனை நம்ம உள்ள பெற்றுக்கொண்டோம் என்பதற்கு ஆதாரமே நம்முடைய விசுவாசம். புரியுதுங்களா? அது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு வசனம் தான். யோவான் 3ஆம் அதிகாரம் 15-16. யோவான் 3ஆம் அதிகாரம் 15-16. தன்னை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அப்ப நித்திய ஜீவனை எப்படி பெற முடியும்? இயேசு கிறிஸ்துவை சொல்லுங்க விசுவாசிச்சாதான் நித்திய ஜீவன். ஹலோ, புரியுதுங்களா? இயேசு கிறிஸ்து மூலமா நித்திய ஜீவன் கொடுக்கப்பட்டாயிடுச்சு. அதை நீங்க விசுவாசிச்சாதான் உங்களுக்குள்ள நித்திய ஜீவன் வரும். புரியுதா? நித்திய ஜீவனுக்குரிய வாழ்க்கைக்கு போக முடியும். உயர்த்தப்பட வேண்டும். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். ஆமென். எத்தனை பேர் ஹல்லேலூயா சொல்றீங்க? ஹல்லேலூயா. கர்த்தர் பாருங்க எவ்வளவு பெரிய மீட்பை வச்சிருக்கிறார். அப்ப இந்த பாவ சரீரத்தினுடைய மீட்கும் பொருளாகிய நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஏன்னா இந்த மண்ணான சரீரம் ஜீவன் பெற வேண்டுமானால் நித்திய ஜீவன் வேண்டும். அந்த நித்திய ஜீவன் இயேசுவே. அந்த நித்திய ஜீவன் உள்ள வந்தவுடனே நான் என்னவா மாறிடுறேன்? பரலோகவாசியாய் தேவனுடைய பிள்ளையாய் நான் மாறி விடுகிறேன். சரி, இப்போ கடைசியாக ஒரு வசனத்தை வாசித்து நம்ம முடிக்கலாம். ரோமர் 5ஆம் அதிகாரம் 21வது வசனம் வாசிங்க பிரதர். ரோமர் 5:21. ஆதலால் பாவம் மரணத்துக்கு ஏதுவாக ஆண்டு கொண்டது போல. நல்ல கவனிங்க. பாவம் மரணத்துக்கு ஏதுவாக ஆண்டு கொண்டது போல. இப்ப நீங்க சொல்லணும், பாவம் படிங்க. கிருபையானது நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் நீதியினாலே நித்திய ஜீவனுக்கு ஏதுவாக ஆண்டு கொண்டது. புரியுதுங்களா? பாவம் மரணத்துக்கு ஏதுவாய் ஆண்டு கொண்டது போல. பிரதர், நீங்க நித்திய ஜீவனை பெற்றிருக்கீங்களா பிரதர்? தெரியல பிரதர். நீங்க பரலோகத்துக்கு போவீங்களா பிரதர்? எப்படியாவது போகணும் பிரதர், ஜெபிச்சுக்குங்க. நாங்க ஜெபிச்சு நீங்க என்ன போறது? புரியுதா பிரதர்? எல்லாமே இவ்வளவுக்கு என்ன காரணம்னா இந்த முதல் ஆதாம் மூலியமா அந்த பாவத்துக்குரிய ஆளுகைக்குள்ள இன்னும் இருக்கிறோம். ஆனா இரண்டாம் ஆதாமாகிய இயேசு கிறிஸ்துனுடைய ஆளுகைக்குள்ள வரணும். அதுதான் கிருபையின் ஆளுகை. பாவம் ஆளுகை இவ்வளோ ஸ்ட்ராங்கா இருந்தா கிருபை ஆளுகை எவ்வளோ ஸ்ட்ராங்கா இருக்கும். புரியுதா? கடைசி ஒரு வசனத்தை வாசித்து முடிச்சலாம். ரோமர் 6ஆம் அதிகாரம் 22-23. ரோமர் 6:22-23. இப்பொழுது நீங்கள் பாவத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டு தேவனுக்கு அடிமைகள் ஆனதினால் பரிசுத்தமாகுதல் உங்களுக்கு கிடைக்கும் பலன். முடிஞ்சிச்சா? இப்போ இதுதான் நம்ம பார்த்தோம். இப்பொழுது நீங்கள் பாவத்திலிருந்து சொல்லுங்க விடுதலையாக்கப்பட்டு தேவனுக்கு அடிமைகள் ஆனதுனால பரிசுத்தமாகுதல் நமக்கு கிடைச்சா பலன். முடிவோ நித்திய ஜீவன். அப்புறம் பாவத்தின் சம்பளம் மரணம். தேவனுடைய கிருபை வரமோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் உண்டான நித்திய ஜீவன். ஓகே, கலங்குதா? இப்போ பாவத்திலிருந்து என்ன பண்ணப்பட்டிருக்கோம்? பாவத்திலிருந்து என்ன ஆக்கப்பட்டிருக்கிறோம்? பாவம் செய்யாம இருக்கிறோமா? செய்கிறோம். முயற்சி இல்லை, மேலே நடந்துக்கிட்டு தான் இருக்குது. இப்போ முழுமையான விடுதலை பாவத்திலிருந்து. இதை முன்னாடியே சொன்னேன், எல்லா இடத்துலையும் என்ன தான் வந்தது? பாவம்,
பாவம் பாவம்னு ஒருமையில் வந்ததா? சில இடங்களில் பாவங்கள்னு வந்திருக்குது. இயேசு கிறிஸ்துனுடைய ரத்தம் சகல இங்கே பாவம், அங்கே பாவங்களே. அப்போ அதுக்கு என்ன அர்த்தம்ன்றத நெக்ஸ்ட் வீக் நம்ம பார்க்கலாம். அது பாவத்திலிருந்து நம்ம எந்த அளவுக்கு விடுதலை பெற்று இருக்கிறோம், தேவன் எப்பேற்பட்ட விடுதலையை நமக்கு கொடுத்துருக்கிறார்ன்றது நம்ம விளங்கிக்கலாம். குறிப்பாக இயேசு கிறிஸ்துனுடைய பாடையும் மரணத்தையும் தியானிக்கிற நாட்கள் வரும்பொழுது இந்த சத்தியம் நமக்கு மிகவும் பிரயோஜனமாக இருக்கும். உண்மையாய் நம்ம அவரை வழிபடலாம். சரியா? கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.